மும்பையில் இருக்கக்கூடிய யஷ்வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடு சென்டர் அந்த இடத்துல உள்ள ஒரு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த இடத்துக்குலாம் போகணும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கோடைய உயரத்தை பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியிலையோ இல்லை மதுரையிலையோ சென்னையிலையோ இவ்வளோ உயரமான பில்டிங் இருக்காங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அந்த பில்டிங்கை காட்டுறேன், அதை பாருங்கள். வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோவில் இந்த ஸ்கை ராக்கெட் பில்டிங் மும்பையில் இருக்க பில்டிங்க்கும் இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்குக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரி, இந்த வீடியோவில் நாம் ஒரே செக் மூலமாக 2950 கோடி ரூபா எல்லா கடனும் பணால் அது என்ன அப்படிங்கிற தகவலும், ஆர்பிஐ இன்று வெளியிட்ட ஒரு அற்புதமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இறுதியாக அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். மேலும் உங்களுடைய லைக்கையும் தட்டி விட மறக்காதீர்கள். ரைட், ஓகே. முதல்ல இந்த பாபா ராம்தேவ் அவர்கள் அவருடைய அந்த பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம் ருச்சி சோயா நிறுவனத்தை வாங்கினது நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த எப்பிஐ மூலமாக அந்த ஃபாலோ ஆன் ஆஃபர் மூலியமாக 4300 கோடி ரூபா திரட்டினாங்க. அப்போயே அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த பணத்தின் மூலியமாக அந்த ருச்சி சோயாவோட எல்லா கடையும் நாங்கள் அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதற்கேற்ற போல் இன்றைக்கி அந்த ருச்சி சோயா நிறுவனத்தினுடைய எம்டி அண்ட் சேர்மன் மிஸ்டர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவர் இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு பதவி வெளியிட்டிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட ஒரே செக் 2950 கோடி ரூபா ஸ்டேட் பேங்க்கிட்ட கொடுத்து எல்லா கடனையும் செட்டாப் பண்ண செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதம் தான். மேலும் யோகா குரு ராம்தேவ் அவர்களுடைய அந்த வீடியோவை நான் ரெகுலராக பார்ப்பேன். மேலும் அவருடைய கருத்துக்கள் எனக்கு நல்லா ஒத்துப்போகும். அவருடைய ஒரு உடன்பாடு உண்டு. ஏன்னா நானும் வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை மன்றத்தில் இருக்கிறதுனால. ஆனால் ருச்சி சோயா நிறுவனத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற கருத்து எனக்கு எப்போவுமே உடன்படாதது. அது எனக்கு ஏற்புடையது அல்ல. ஏன்னா இது வேறு அது வேறு. நீ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த ஆர்பிஐயோடைய அவருடைய சேர்மன் சக்தி கந்ததாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் டாடா கேபிட்டல், ஏபிசி கேபிட்டல், இப்படி பல நிறுவனங்கள் அந்த பேங்கிங் லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இன்னும் பேங்க்கும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. சமீபத்தில் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டாக இணைஞ்சதும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இணைய போகிறதா கருத்து வருது. அது இணையிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அந்த ஒரு தகவல் 9 மக்களுக்கு வந்ததன் மூலியமாகவே 10% அப்பர் சர்க்கியூட்டு, அதுக்கப்புறம் 5% அப்பர் சர்க்கியூட்டு ஒரே நாளில் ஏற்றி கொண்டு போயிட்டு அப்புறம் 2 நாளில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிகட்டி இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மக்களுக்கும் ரொம்ப பேருக்கு இதனால் கொஞ்சம் சில பேருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இதனால தான் நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரி, இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் என்பிஎஃப்ஸாக தொடர்றதா இருந்தாலும் தொடரலாம், அல்லது பேங்கிங் ஆரம்பிக்கலாம். சரி, உங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் கேபிட்டல் முதற்கொண்டு அவங்களுக்குலாம் இந்த என்பிஎஃப்சி தொடர்றது தான் ரொம்ப ரொம்ப ஆர்வம். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் சட்டத்திட்டத்துக்குலாம் உட்பட்டு செயல்பட வேண்டியதில்லை. அதே நீங்கள் ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. ஏகப்பட்ட சோசியல் காசு இருக்குது, ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒபே பண்ணி தான் ஆகணும். அதனால் மேக்ஸிமம் அவங்க இப்படி தான் தொடருவாங்கன்னு நினைக்கிறோம். பாப்போம். அடுத்ததாக ஒரு அட்டகாசமான ஒரு மல்டிபேக் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது, அது மெட்டல் செக்டாரை சேர்ந்த ஸ்டாக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டட் ஸ்டீல் producing manufacturers headquartered at Delhi. The company runs 10 manufacturing facilities, 1500 varieties of MS, black pipes, galvanized tubes, structural ERW steel tubes, etc. Pan India presence 825க்கும் அதிகமான டிஸ்ட்ரிபியூட்டர்கள், 51000க்கும் மேற்பட்ட ரீட்டைல் டீலர்கள், 300க்கும் அதிகமான நகரங்களில் அவைலபிலிட்டி. ஒரு அட்டகாசமான ஸ்டீல் கம்பெனி தான் இது. கிரேட் ஃபண்டமெண்டல்ஸுங்க. 22க்கு 18 மார்க்கு, நல்ல மொமெண்டம், ஃபேர்லி வேல்யூடு, டிஐஏ எஃப்ஐஏ பார்ட்டிசிபேஷன் அட்டகாசமாக இருக்குது. மிட் கேப் கம்பெனி, 25,129 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். செக்டார் மெட்டல் செக்டாரு. ப்ரொமோட்டர் வசம் 34.54% இருக்குது. எஃப்ஐஐட்ட 24.59% இருக்குது. டிஐட்ட 10.72% இருக்குது. பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐட்ட 30.15% இருக்குது. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. இதோடைய பி 48.94 மடங்கு. இபிஎஸ் 20.53. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. புக் வேல்யூ 73 ரூபா 29 காசு. 52 வீக்ஸ் ஹை 1114 ரூபா 55 காசு. லோ 585 ரூபா. அட்டகாசமான ஸ்டாக் தாங்க. ரிட்டர்ன்லாம் அட்டகாசமாக கொடுத்துருக்கு. 1 மந்தில் 21.08%, 1 இயரில் 58.34%, 5 இயர்ஸில் 737%. எல்லாமே அட்டகாசமாக தான் இருக்குது. கடந்த 2 குவார்ட்டரில் சேல்ஸும் பார்த்தாலும் சரி 3084 கோடி,
3230 கோடி, நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி வந்து 131 கோடி, 116 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருக்குது. மேலும் வந்து ரிசர்வாக வந்து 1925 கோடியை கையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பாரோயிங்ஸ் வந்து கடன்களும் வந்து 552 கோடி இருக்குது. ரொம்ப அட்டகாசமான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனத்தோட பேர். என்ன தகவல் அப்படின்னா, இந்த மும்பையில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அந்த ஸ்கை ராக்கெட்டிங் பில்டிங் கட்டிட்டு இருக்கப்ப ஒரு இன்ஜினியர் வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிக்கான அந்த கான்ட்ராக்ட் டெண்டரை வந்துட்டு டாட்டாவை கூட பீட் பண்ணி வாங்கினது வந்து ஏபிஎல் அப்பல்லோ லிமிடெட் தான், அவங்க டியூப்ஸ் நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தகவலை சொன்னார். நன்றி, வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன், ரவிச்சந்திரன்.